என்னுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மங்கு இருக்குது, கரும்புள்ளிகள் இருக்குது, டேன் இருக்குது, பிளாக் பேச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. என்ன க்ரீம் போட்டாலும் எனக்கு க்யூராகவே ஆகலைங்க. ஆனால் இதை க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமெடியை நான் ட்ரை பண்ணேன். அது என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு 3 டேஸ் மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணேன். என் ஃபேஸில் இருக்க மங்கு, பிக்மெண்டேஷன், டேனு எல்லாமே ரிமூவ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா க்ளாஸி ஸ்கின்னாக மாறிடுச்சு. இந்த ஒரு ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எனக்கு 100% ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹோம் ரெமெடியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இலை தான். துளசி இலை தாங்க எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற துளசி இலையை கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் நல்லா குறைச்சி பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, பிம்பிள்ஸ் இருந்தால் எல்லாத்தையுமே நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கு தான் நம்ம இந்த துளசி இலையை எடுத்திருக்கோம். இது கூடவே இன்னொரு இலை, முக்கியமான இலை, அதாவது ஓமவல்லி இலை தாங்க எடுத்திருக்கோம். இந்த 2 இலையும் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 3 நாளில் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பளபளன்னு மாற்ற போகுது. இப்போ நம்ம அந்த துளசி இலையை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அதனால் இதை நல்லா தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, காம்புகள்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலையை மட்டும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். இது கூடவே நம்ம யூஸ் பண்ண போகிற இன்னொரு இலை என்ன அப்படின்னா, ஓமவல்லி இலை தாங்க. அந்த இலையும் நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. டேனை நல்லா ரிமூவ் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த ஓமவல்லி இலையை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது 2யுமே சேர்த்து யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு 100க்கு 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த இலைகளில் ஒரு 5-6 இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம தேவையான அளவு இலையும் எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா தண்ணியில் இட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி எடுக்கவே கூடாது. அதனுடைய சத்துக்கள் அழிஞ்சிடும். அதனால் நம்ம வந்து நேச்சுரலாக யூஸ் பண்ண போகிறதுனால இதை வந்து நல்லா ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அந்த இடிக்கல்லில் போட்டு நல்லா அதை வந்து இடித்து எடுத்துக்கலாம். இடித்து இதனுடைய சாறை நம்ம எடுக்க போகிறோம். முக்கியமாக நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதனால் நல்லா புழிஞ்சிட்டு இந்த இலைகளை மட்டும் உள்ளே போட்டு நம்ம இதை நல்லா இடித்து சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓமவல்லி இலையை இந்த மாதிரி பிச்சு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு இடித்தோம்னா ஈஸியாக இருக்கும். சாறு நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டோம். போட்டு நல்லா இடிச்சிருவோம். இடிச்சிட்டு இதனுடைய ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம இடித்தாச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. அரைய மாட்டேனுது அப்படின்ட்டுலாம் தண்ணியெலாம் சேர்த்துறாதீங்க. அப்படியே அரையிலனா இன்னும் கொஞ்சம் துளசி இலையும் ஓமவல்லி இலையும் சரி பங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இடித்து கூட எடுத்துக்கலாம் தாராளமாக. மிக்சிலையும் போடாமல் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் எடுத்து எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். இதனுடைய சாறை மட்டுமே நம்ம எடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சாறு கிடச்சிருக்கு. இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை. பாருங்கள் எப்படி இருக்குட்டு. இப்படி தான் நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை இன்னொரு பவுல் எடுத்து பாதியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இன்னொரு பவுலில் நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ண போகிறதுக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அந்த பொடி வந்து நம்ம முகத்துக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஸ்கின்னை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கும் நம்ம ஒரு பொடியை வந்து சேர்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் நிறைய பேத்துக்கு வரும். அந்த பிம்பிள்ஸ் வராமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஜாதிக்காய் பொடி தான். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜெல் தான் சேர்க்க போகிறோம். அதாவது ஆலோவேரா ஜெல் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். கலராக இருக்கிற ஆலோவேரா ஜெல் கண்டிப்பாக வாங்காதீங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 3 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு, கரும்புள்ளி, கருந்திட்டு எல்லாமே மறைஞ்சு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிடும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு எனக்கு இமீடியட்டாக, அதாவது உடனே எனக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம இப்போ வந்து சாறு வந்து பாதி எடுத்து வச்சுருக்கோம், இந்த துளசி சாறு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். எதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொஞ்சோண்டு இந்த கையில் வந்து க்ரீமை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்ளை பண்ண இடத்துக்கும் அப்ளை பண்ணாத இடத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். பாருங்களேன் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது பாருங்கள். இதே அப்ளை பண்ணாத இந்த பக்கத்தில் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்ளை பண்ண உடனே நல்லா ப்ரைட்டாக மாறுது பாருங்கள். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல வித்தியாசம் இருக்குது. அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை கையில் லைட்டாக நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன். என் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட சூப்பரான ரிசல்ட்டையும் காட்ட போகிறேன். நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். எனக்கு மங்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் இந்த க்ரீமை நான் 3 டைம்ஸ் தான் அப்ளை பண்ணேன். என் ஃபேஸை அப்படி சேஞ்ச் பண்ணிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு என் ஃபேஸில் இன்னமும் கூட இருக்குது, போகலை. இன்றைக்கி 2வது நாள் இதை நான் அப்ளை பண்ணுறது. அப்படியே நான் வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜூஸை வச்சு நான் ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஃபேஸுக்கு வந்து இந்த ஜூஸை யூஸ் பண்ணும் பொழுதே உங்கள் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் நல்லாவே குறைஞ்சி தெரியும் உங்களுக்கு. நல்லா ஃபேஸில் இருக்கிறது எல்லாமே எடுத்து ஃபேஸை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்டாக மாற்றி கொடுக்குங்க. நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் அந்த ஃபேஸ் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேஞ்ச் ஆயிரும். நம்ம துடைக்க ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ப்ரைட்டாக இருக்கும். நீங்கள் துளசி இலையை ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்பொழுது எரிச்சல் வருமோ அல்லது நமச்சல் வருமோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். நம்ம அது கூட ஓமவல்லி இலையும் சேர்த்துருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு பண்ணாது. தாராளமாக நம்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி நெக்குக்கும் சேர்த்தே நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழுக்குகளை வெளியேற்றிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸுக்கு வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸில் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து எவ்வளோ ப்ரைட்டாக மாற்றி கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு ட்ராப் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு படுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக ஃபேஸில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்ட போகிறேன். நான் நல்லா திக்காக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா க்ளாஸியாக இருக்கும் பார்க்கும்போது. ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் நெக்குக்கெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணலை. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நெக்குக்கெல்லாம் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்காக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக் மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நான் வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இவ்வளோ நேரம் தான் விடணும், இவ்வளோ நேரம் தான் வச்சுருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸு. என் ஃபேஸில் எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. அந்தளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக கொடுத்துருக்கு. நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் டைமே எப்படி இருக்குது பாருங்கள் என் ஃபேஸ். செம்ம சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்குங்க. எனக்கே பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. என் ஃபேஸில் இருக்க மங்கு எப்புட்றா போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ என் ஃபேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த க்ரீம் நல்லா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஃபேஸில் இருக்க மங்கை வந்து கண்டிப்பாக ரெட்யூஸ் பண்ணிடும் அப்படின்னு நினச்சேன். அதேமாரி ரெட்யூஸ் பண்ணிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது என் ஃபேஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்குங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. வெறும் 3 டேஸ் தான். அந்த 3 டேஸில் என் ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாகவும் மாறி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், மார்க்ஸு, அப்புறம் பிளாக் மார்க்ஸு எல்லாமே குறைய குறைய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். க்ளோவாகவும் மாறுங்க. பாருங்கள் மங்கெல்லாம் போகும். என் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஸ்கின்னாக சூப்பராக இருக்குது என் ஃபேஸு. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மங்கு இருக்கிறவங்க, டேன் இருக்கிறவங்க, நீண்ட நாட்களாக பிரச்சனைகளில் இருந்துக்கிட்டு ஒரே டென்ஷனாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you. bye bye.